ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கி போற வர இடங்களில் எல்லாம் இவர் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி என்று முகத்திற்கு நேராகவே பாராட்டுகிறார். இடிதாங்கி ஒருபோதும் புகழையோ போற்றுதலையோ வார்த்தைகளில் கொட்டினால் விரும்ப மாட்டான் என்பதை நன்கு தெரிந்து கொண்டே முகத்துதி பாடுகிறார். எண்ணெய் வடை சாப்பிட்ட செய்தி பேப்பரை தவிர வேறு என்ன கிழித்து விட்டான் இவன் என்று எதிர்க்கட்சிகள் நாக்கின் மேல் பல்லை போட்டு பல்லின் மேல் பக்கோடா போட்டு சரமாரியாக கேள்வி கேட்கின்றனர். நான் எதிர்க்கட்சிகளை பார்த்து கேட்கின்றேன், உங்களால் கூட்டணிக்குள் எறும்பை ஓடவிட்டு ஒரே ஒரு பீகார் முதல்வரை ஒரு நாள் இரவு பதவி இல்லாமல் வைக்க முடியும். இந்த இடிதாங்கி நினைத்தான், ஒரே நாளில் அண்டை நாட்டு பிரதமரையே வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். இது புரியாமல் எகத்தாளம் பேசுகின்றனர் எதிர்க்கட்சிகள். நீங்கள் ஒன்றாக இருக்கும் கட்சிகளை இரண்டாகவோ மூன்றாகவோ உடைக்கலாம். நன்றாக இருக்கும் ஆட்சியை கூறு போட்டு எதிர்க்கட்சிகளோடு இணைந்து கூட்டணி ஆட்சி வேண்டுமானால் அமைக்கலாம். ஆனால் இடிதாங்கி போன்று போர் முகம் சூழ்ந்த நேரத்தில் எதிர்முகாமின் கோட்டைக்குள் புகுந்து அரசியல் நிலவரத்தை ஆட்டம் காண வைக்க முடியுமா? முடியாது. ஷெரீப்பை வீட்டுக்கு அனுப்பிய இடியின் ராஜதந்திரம் புரியாமல் ட்விட்டரில் வீரதீர வசனங்களை போட்டு சும்மா பிதற்றக்கூடாது. களத்தில் சந்திக்க வேண்டும். இந்த இடிதாங்கியின் பாகிஸ்தான் பகல் அரசியலை கண்டு அமெரிக்காவின் ட்ரம்பே ட்ரம்ப் சுவாசிக்க தொடங்கிவிட்டார். பதறி சிதறிவிட்டார் என்று எனது தொண்டர் அடிப்பொடிகள் சேட்டிலைட்டில் கண்டுபிடித்துள்ளனர். அந்த பதற்றத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவரது 3 மாத சம்பளத்தை கூட படித்துவிட்டு போங்கள் என்று கல்விக்காக நன்கொடையாக கொடுத்து விட்டார். இடிதாங்கியின் பாக்கெட் மணியில் செய்த பாகிஸ்தான் அரசியல் தான் அமெரிக்காவின் இந்த முடிவிற்கு காரணம் என்று சிக்கிம் எல்லையில் சிங்கிளாக நிற்கும் அரசியல் நிபுணர்கள் கூட கருத்து சொல்ல தொடங்கிவிட்டனர். இது எதுவுமே தெரியாமல் 2-3 மாநிலத்தில் உள்கட்சி குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை பிடித்த எதிர்க்கட்சியினர் இந்த இடிதாங்கியை பார்த்து ஏளனம் செய்கின்றனர். உள்ளாட்சி தேர்தல் வந்தால் இடிதாங்கி வார்டு மெம்பர் ஆகிவிடுவான் என்ற பயத்தில் ஓட்டு பெட்டியை ஒளித்து வைத்துக் கொண்டு விளையாடும் எதிர்க்கட்சியினர் இப்போது இடிதாங்கியின் ராஜதந்திரத்தை கண்டு தூக்கமில்லாமல் தவித்து வருகின்றனர். அது அவர்கள் பாடு நமக்கு தேவையில்லைதான். இருந்தாலும் காலியாக இருக்கும் அண்டை நாட்டு பிரதமர் நாற்காலியை இந்த இடிதாங்கி நிரப்புவாரா என்று வெளிநாடு வாழ் உறவுகள் எல்லாம் உச்சி கூட்டி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு. இந்த இடிதாங்கி நினைத்தால் வாரம் 2 முறை உலக நாடுகளுக்கு விஜயம் செய்வானே தவிர ஒரு போதும் அடுத்தவர் நாற்காலியை அபகரிக்க நினைக்கவே மாட்டான் என்று எதிர்க்கட்சியினரை எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.